ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ வந்து எக்ஸாம் டேட் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஐ ஹோப் எல்லோரும் எக்ஸாமுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணாதவங்க லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா, பிராத்மிக் டு பிரவீன் அதுக்கு வந்து வித்தவுட் ஃபைன், ஓகேவா? வித்தவுட் ஃபைன் வந்து 26 டிசம்பருக்குள்ளே பண்ணிடுங்க. 26 டிசம்பர் 2024. வித் ஃபைனோட அப்படின்னா 6 ஜான்வரி 6 2025, ஓகேவா? வித்தவுட் ஃபைன் வித் ஃபைன் ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் வித்தவுட் ஃபைனுக்குள்ளே பண்ணணும்னா 26 டிசம்பர் அதுக்குள்ளே பண்ணிடுங்க. ஐ ஹோப் எல்லோரும் நல்லா படிச்சுட்ருப்பீங்க நினைக்கிறேன். இப்போ கூட லாஸ்ட் மினிட்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. நிறைய பேர் வந்து இப்போ தான் நான் லெசன் ஸ்டார்ட் பண்ணுறேன் மேம், இப்போ தான் ஒரு சிலர் எனக்கு என்ன கைடுன்னு சொல்கிறீங்களா நல்லா கேட்குறீங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. எப்படி நீங்கள் படிப்பீங்க? ஜஸ்ட் மக்கப் பண்ணி படிப்பீங்களா? இல்லை எப்படி உங்களுக்கு எந்த மாதிரி விதத்தில் நீங்கள் படிப்பீங்க? எப்படி வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்குவீங்க அப்படின்னு தெரியல. இப்போ போய் ஹையருக்கு ஒரு சில பேர் எங்கிட்ட வந்து என்ன கைடு யூஸ் பண்ணுறது மேம், எப்படி படிக்கணும்னு கேட்குறீங்க. எந்த மாதிரி விதத்தில் நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. தயவு செய்து நல்லா படிங்க. ஒரு எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோம், ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் ஃபுல் நாலேஜ் இல்லைனாலும் நீங்கள் படிக்கிற விஷயத்தை நீங்கள் மக்கப் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா அது வேஸ்ட் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு சாராஞ்ச் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த சாராஞ்சில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றதாவது புரிஞ்சு படிக்கணும் இல்லையா? ஸோ தட் தயவு செய்து நல்லா படிங்க. ஒரு நாலேஜ் கற்றுக்குறோம் அப்படின்னா நம்மளால் 100% கொடுக்க முடியலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 70% கொடுக்க ட்ரை பண்ணலாம் இல்லையா? ஐ ஹோப் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்லே எல்லா லெசனுக்கான பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது, ஓகேவா? ஒவ்வொரு பிராத்மிக்லேருந்து பிரவீன் வரைக்கும் எல்லா லெசனுக்கான பிளேலிஸ்ட் தனித்தனியாக இருக்குது. அது எல்லாத்துலேயுமே வந்து மேக்ஸிமம் ஆஃப் தி லெசன் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். பிராத்மிக்லேருந்து ராஷ்டிரபாஷா வரைக்கும் ஃபுல் லெசன்ஸ், ஓகேவா? என்னென்ன கஹானி, போயம், கத்யா எது இருந்தாலும் அது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஹையரில் மட்டும் முக்கியமான எல்லா விஷயங்களுமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுறதுக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.